வளையலெல்லாம் உடச்சிட்டியாடா? என்னப்பா எங்கேயா பொண்ணு? வெளியில வர சொல்லியா? உள்ள ஒளிஞ்சுக்கிட்டாளா? அவரால மொத்த மார்க்கெட் நாசமா போச்சியா? என் பொண்ணு ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணு செய்ய மாட்டா. அப்போ எங்க கடையை நாங்களே தீ வச்சு கொளுத்திக்கிட்டோமா? நாங்களே மண்டை உடைச்சுன்னு கட்டுப்பட்டு வந்திருக்குமா? சொல்லியா கொசுவத்தி? இந்த பாரு, என் பேரு கொசுவத்தி இல்ல, ஊதுவத்தி. ஐயோ அப்பா, சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி. நீ ஏதோ ஒரு வத்தியா இருந்துட்டு போனா இதுக்கு ஒரு பதில் சொல்லல ஒண்ணு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, பாத்து பேசுங்க. நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம். அப்படி சொல்லு. எங்க குடும்பமே நடு தெருவுல வந்துருச்சுன்னு சொல்றோம். நீ என்னமோ கௌரவமான குடும்பம், கலவரமான குடும்பம்னு சொல்ற. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தப்பிக்க பாக்குறியா? சத்தப்பட்டு பேசாதியா, 4 பேர் பார்த்தா மானம் போயிடும். அந்த 4 பேரே நாங்க தாயா. இதுக்கு மேல உனக்கு மானம் வேற இருக்கா? கொஞ்சம் பொறுமையா இருக்க. கொஞ்சம் இருக்க, பொறுமையா. வளையலெல்லாம் உடச்சிட்டியாடா? மார்க்கெட்டும் இங்க வந்து கடை வச்சுட்டாங்க போலயே. ஹாசினி, சமாளிச்சுடு. வந்துட்டாயா என் சிங்க பொண்ணு? எதுக்கு எல்லாரும் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இப்ப பாருங்கடா என் பொண்ணோட தீர்ப்ப. அக்கா வந்துட்டா, ஒன்னும் கவலை இல்ல. என்ன நடந்து போச்சு இப்போ? நடந்ததுக்கு நான் தான் காரணமா? ஒரு அம்மாவோட நாய்க்குட்டி தப்பிச்சு ஓடிச்சு. அதுவும் பாவம் பயந்து நடுங்கி ஓடிச்சு. இவ்ளோ பெரிய பூமியில அதுக்கு வாழ்றதுக்கு தகுதி இல்லையா? நீங்க யாராவது கவலைப்பட்டீங்களா அத பத்தி? யாராவது கவலைப்பட்டீங்களா? ஓடி பிடிக்க முடியாம அந்த அம்மா முதல்ல உங்க எல்லாரும் கிட்ட தானே உதவி கேட்டுச்சு. நீங்க யாராவது உதவி பண்ணீங்களா? நீங்க எல்லாரும் உங்க வேலையை தான் பாத்துட்டு இருந்தீங்க. அவங்க உங்க வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வேற வழியே இல்லாம அந்த நாய்க்குட்டிய நான் தான் ஓடி போய் புடிச்சிட்டு வந்தேன். ஹெல்ப் பண்றது ஒரு தப்பா? தப்பாயா? நீங்க போய் நாய்க்குட்டிய புடிச்சிருந்தா நான் ஏன் பிடிக்க போறேன்? இப்ப சொல்லுங்க, பொருள் எல்லாம் நாசமானதுக்கு காரணம் நானா இல்ல நீங்க எல்லாருமா? சொல்லுங்கய்யா. அந்த நாய்க்குட்டி தான் காரணம். அப்படி சொல்லு. ஒருவேளை அந்த நாயை நான் பிடிக்காம அந்த அம்மாவே ஓடி போய் பிடிச்சிருந்தா அந்த அம்மா இருந்த சைஸுக்கு உங்க எல்லாருக்கடையும் நாசமாயிருக்கும். எதையும் கொஞ்சம் நியாயமா பாருங்க. நியாயமா பாருங்கய்யா. ஹெல்ப் பண்ண வந்த என்ன பார்த்து உன்னால முடியாதுன்னு கேலி பண்ணீங்க. நீங்க முடியாதுன்னு சொன்னத நான் முடியும்னு நிரூபிச்சேன். என்ன தூண்டி விட்டதே நீங்க. நீங்க நஷ்டம் கேக்குறீங்களா? நஷ்டம் கேக்குறீங்களா? கரெக்ட். 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, போன பொருள் திரும்ப வராது. 2, திரும்ப வராத பொருள் நம்ம கிட்ட இருக்க கூடாது. அப்ப 3வது? அத இப்ப போலீஸ் வந்து உங்களை பிடிக்கும் போது சொல்வாங்க. எங்களை எதுக்கு போலீஸ் பிடிக்கணும்?
மார்க்கெட்ல நீங்க யாருமே மாஸ்க் போடவே இல்ல. நீ கூட தான் மாஸ்க் போடல. யோ, என் பொண்ணு மார்க்கெட் வந்ததே மாஸ்க் வாங்க தாயா. சோஷியல் டிஸ்டன்ஸே இல்லாம கூட்டமா தெரிஞ்சீங்க. அதனால வரும்போதே நான் போலீஸ்ல சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் கம்பெனி போறோம். சரியான திட்மா. ஓடிட்டாங்க. அப்பா போயிட்டாங்க. ஏய், என்ன இது பிரச்சனை? இதே வேலையா உனக்கு? அத கேக்க இப்ப நேரம் இல்ல, கேக்க டெலிவரி பண்ற நேரம். ஐயோ அக்கா, டைம் ஆயிடுச்சு. கேக் டெலிவரி பண்ணனும். ஐயோ, மறந்தே போயிட்டேன். வா வா வா. ஓடுங்க ஓடுங்க. கேக் 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 நான் வந்துட்டேன். ஏஜி, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஏஜி. ஹாப்பி பர்த்டே ஏஜே. அதான் காலையிலேயே சொல்லிட்டீங்களே, எதுக்கு மறுபடியும் சொல்றீங்க? எனக்கு எதையும் 2 முறை சொல்றது பிடிக்காது. ரெண்டு முறை செய்யறது பிடிக்கவே பிடிக்காது. எந்த விஷயத்தையும் 2வது முறை செய்யும் போது அது ஆத்மார்த்தமா இல்லாம கடமைக்கு செய்யற மாதிரியே இருக்கும். என்னக்கா இவர் இப்படி சொல்றாரு? நம்ம 2வது மேரேஜுக்கு தான் ஏற்பாடே பண்ணிருக்கோம். அப்ப எல்லாமே புஸ்ஸா? அமைதியாரு. எதுக்கு இவ்வளோ பெரிய ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க? நான் கேட்டேனா? இவ்ளோ பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணி முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வரும்போது இப்படி சொன்னா எப்படி ஏஜே? நமக்கு பிரியமானவங்க வாழ்த்துனா அது உங்களுக்கு நல்லது தானே? பிரியமானவங்க வாழ்த்துனா கடவுள் என்னோட ஆயுச அதிகம் பண்ணிடுவாரா? என் மனைவி உங்க அத்தை பிறந்ததுல இருந்து 25 பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருப்பான். எல்லாரும் வாழ்த்திருப்பாங்க, ஆசீர்வாதமும் பண்ணிருப்பாங்க. ஆனா என்ன யூஸ்? அவ சின்ன வயசுலயே இறந்து போயிட்டான். இப்போ எல்லாரும் என்ன வாழ்த்துனா என் மனைவி எனக்கு திருப்பி கிடைப்பாளா? வெல்கம் மை பியாரா சன். மெனி மோர் ஹாப்பி வாபஸ் ஆஃப் த டே, ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு சொன்னேன். தேங்க் யூ. ஆமா, why late? பார்ட்டி எல்லாம் உனக்காக வெயிட்டிங். அக்கா, ஏஜி இவ்வளவு தூரத்துல இருந்து அப்படி என்ன ஸ்மெல் பண்ணாரு? Happy birthday AJ sir. Happy birthday AJ sir. Thank you. இது நீங்க தான் சமைச்சதா? ஆமா சார். கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்றதுக்கா? எஸ் சார். இதை சாப்பிட்றதுக்கு உங்ககிட்ட நாய் இருக்கா? சார்,
விருந்துக்கு கூப்பிட்டது மனுஷங்களை, நாய்களை கிடையாது. சார், இந்த ஃபுட்ல என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இது தீஞ்சு போச்சு. இவன் கதை முடிஞ்சது. நான்சென்ஸ். எவ்வளவு கேர்லெஸ்ஸா சமைச்சிருக்கீங்க. இல்ல சார், நான் நல்லா தான் பண்ணேன். ஓ, அப்படியா? இது என்ன? Two mistakes. ஒன்னு தப்பா சமைச்சது, இன்னொன்னு சரியா சமைச்சேன்னு வாதாடினது. Two mistakes. சரியா சமைச்சேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க. பாத்திரம் சரியில்லைன்னு சொல்ல போறீங்களா? சாரி சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். அடுத்த தடவை நடக்காது சார். அடுத்த தடவை இல்ல சார், அது நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். இது வரைக்கும் உங்க என்ன சம்பளமோ அதை வாங்கிட்டு கிளம்புங்க. கோ சார், ப்ளீஸ் சார். ये सर्वर क्या है? எல்லா டிஷ்ஷையுமே சரியா பண்ணிட்டு ஒண்ணு மட்டும் சரியா இல்லனா எப்படி? जाओ जाओ जाओ, சரியா குக் करो. போ போ போ. அம்மா ப்ளீஸ். வா, நான் சொல்றேன்ல. ஏன் நீ எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுற? அவங்கிட்ட ஏன் நீ tell him to leave the job? பாவம், வீட்ல புள்ள குட்டிங்களா இருக்காங்க, ஃபேமிலி ஹே. அவனுக்கு இந்த ஜாப் போச்சுன்னா அவங்க எல்லாம் எப்படி காயேங்க? அம்மா ப்ளீஸ் மா, இது என்ன சாதாரணமான ஃபங்க்ஷனா? ஏஜே ரெஸ்டாரண்டோட வீட்டு ஃபங்க்ஷன். இங்க வர கெஸ்ட் எல்லாரும் நல்ல சாப்பாட்டை எதிர்பார்த்து வருவாங்க. தீஞ்சு போன சாப்பாட்டை கொடுத்தா அப்போ ஏஜே ரெஸ்டாரண்ட் அவ்வளவுதான் வெளியே போய் பேச மாட்டாங்க. அந்த ரிஸ்க் என்னால எடுக்க முடியாது. பொறுமையா இரு. பர்த்டே அதுவுமா, ஏன் இவ்வளவு கோவம்? நாம எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரே மாதிரி இருக்காதுப்பா. வலது கையில இருக்கிற பலம் இடது கையில இருக்குமா? தண்டனை கொடுத்தா அவங்க தாங்குவாங்களான்னு பாத்துக்கப்பா. கைய ஓங்கிட்டா அடிச்சுதான் ஆகணுங்கிற அவசியம் இல்ல, வார்னிங்கும் கொடுக்கலாம். அம்மா, என்னால உன்ன மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. நீ வேணா மன்னிக்கலாம், என்னால மன்னிக்கவே முடியாது. தப்பாதான் பார்க்க முடியும். क्या भगवान. ஐயோ, எவ்வளவு பெரிய வீடு. என்ன இது? ஸ்ட்ரீட்ல போற லாரி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி. என்ன ஆக்சிடென்ட்? क्या ஆக்சிடென்ட்? யார் நீ? உள்ள காலை வெச்சியோ இல்லையோ, வீட்டை இப்படி அலங்கோலம் பண்ணிட்ட. நீ நடந்து வந்தியா இல்ல பறந்து வந்தியா? गिफ्ट? ये लड़की कौन है? நம்ம கெஸ்ட்?
நான் கெஸ்டும் இல்ல, இது கிஃப்டும் இல்ல. இது கேக், பர்த்டே கேக். கேக் கொண்டு வர டைமா இது? ஏன் லேட்? நான் நேரத்துல வந்திருப்பேன். ஆனா வர வழியில 2 நல்ல காரியம் பண்ணேன். அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. ஓ சேவா, குட் கேர்ள். என்ன சர்வீஸ்? அது ரோட்ல ஒரு பெரிய கல் இருந்துச்சா, அதை எடுத்து ஓரமா போட்டுட்டு வந்தேன். அப்புறம் ஒரு வயசான அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்தேன். ஐயோ பாவம். क्या हुआ அந்த ஓல்ட் லேடிக்கு? நான் தூக்கி போட்ட கல் அந்த அம்மா கால்ல விழுந்துருச்சு. நல்லா பண்ண சேவை. கால்ல போட்ட கல்ல அந்த அம்மா தலையில போட வேண்டியதானே? அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம நேரா மார்ச்சுவரிக்கே போயிருக்கும். சரி, அந்த கேக்க காட்டு. பாருங்க. பேரு வெண்ணிலா ஃப்ளேவர். என்ன கேக்குன்னு ஆர்டர் பண்ண எங்களுக்கு தெரியாதா? கேக்ல ஏன் பேர் எழுதலன்னு கேட்டேன். சாரி மேடம், மறந்துட்டேன். எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன் இது. கேக்ல பேர் கூட எழுதாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்ளோ ரெக்லஸா இருக்கா? இது ரெக்லஸ் கேக் இல்ல, நேம்லெஸ் கேக். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு 2 மினிட்ஸ்ல நான் பேர் எழுதி கொடுத்துடுறேன். ஆமா, என்ன பேர் எழுதணும்? ஏஜேனா இல்ல ஹிட்லர்னா? நான் என்ன கேட்டுட்டேன்? ஹிட்லரா? ஐயோ, காதல விழுந்துற போகுது. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏஜே வீட்டுக்குள்ளேயே வந்து ஹிட்லர்னு சொல்ற? நான் என்ன பண்ணட்டும்? உங்க வீட்டுக்கு வரத்துக்கு யார்கிட்ட வழி கேட்டாலும் ஹிட்லர் வீடான்னு கேக்குறாங்க. இங்க பாரு, மறுபடியும் அந்த பேரை சத்தம் போட்டு சொல்லாத. அப்புறம் நீயும் கேக்கும் ரோட்ல தான் கிடப்பீங்க. சரி சரி, போய் சீக்கிரமா ரெடி பண்ணு. கிச்சன் உதர் ஹே. ஜாவ் ஜாவ். வாயை மூடிட்டு போய் ஏஜென்னு சீக்கிரம் எழுதிட்டு வா. அதுக்கு எதுக்கு வாய மூடணும்? நான் கையில தானே எழுத போறேன். வர இருங்க.
Stop it. Stop it. யார் இவங்க எல்லாம்? இன்னைக்கு பொண்ணுங்க, டுமாரோ மணப்பொண்ணுங்க. டுமாரோ பொண்ணுங்க இல்ல ஜெயம்மா, டு மேரி பொண்ணுங்க. ஏஜி, நம்ம முதல்ல கேக் கட் பண்ணுவோமா? ஐயோ, அந்த பொண்ணு வேற இன்னும் கேக்கு கொண்டு வரலையே. முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் அர்ச்சனா, சொல்றீங்களா? சொல்றேன் ஏஜே, கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி கேக் கட் பண்ணலாம். எனக்கு தேவை இருக்கிறது பதில். சொல்றேன், எல்லாம் உங்க நல்லதுக்காக தானே. அந்த பொண்ணு திருச்சி ஸ்டீல் ஓனரோட பொண்ணு, இந்த பொண்ணு சப் கலெக்டரோட பொண்ணு, அந்த பொண்ணு நம்ம மினிஸ்டரோட. அர்ச்சனா ப்ளீஸ், இவங்களோட பயோடேட்டால நான் கேட்கல, இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கல. பிரவலியத்தை உங்களை விட்டுட்டு போனது உங்களோட பேட் லக் ஏஜி. மே பியாரா சன், ஒரு துணை இல்லாம உன்னை பாத்துட்டு இருக்கிறது என்னோட பேட் லக் ஏஜி. அதுக்கு இந்த பொண்ணுங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? அப்படி யாராவது சொல்லுவாங்களா? நீ என்ன ப்ரூனே சுல்தானா பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? இந்த பொண்ணுங்கள்ல ஏதாவது ஒரு பொண்ணை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா என் மருமகள்கள் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, அதானே? மாமனாருக்கு மருமகளுங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? என்ன குடும்ப சரிது. வீட்டை கூட ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆக்கிட்டீங்க போல. ஹாட், கோல்டு, ஸ்வீட், சாறு, வெஜ், நான்வெஜ்னு மெனுவாவே ஆக்கிட்டீங்க போல. கூல் ஏஜே, ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னா இந்த மெனு கூட கிடைக்காது. ஐ டெல் யூ, பிரவளிய மறந்துட்டு ரெண்டாவது ஷாதி பண்ணிக்கப்பா. பிரபலி என்னை தனியா விட்டுட்டு போய் என்னை வேதனைப்படுத்தினான். நான் தனியா இருக்கேன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை வேதனைப்படுத்துறீங்க. இந்த ஏற்பாடுல யாரு கேட்டு பண்ணீங்க? இதுக்கு யாரையாவது கேட்கணுமா? எங்களுக்கு அது கூட உரிமை இல்லையா? நீங்க சந்தோஷமா வாழறதுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் தேவை ஏஜே. ஐ சி. உங்க எல்லார்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் முன்னாடி வரிசையா நில்லுங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டி இறந்து போன விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும் தெரியும். ஸோ எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க. குட். கல்யாணத்தை பத்தி ஏடாகூடமா ஏதாவது பேசிடாத ஏஜே. பாவம், இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாண ஆசையே போயிடும். நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. கல்யாணத்துல 7 சம்பிரதாயங்கள் இருக்கு. பெரியவங்க சொன்ன அந்த 7 சம்பிரதாயங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு முக்கியமான அர்த்தம் உண்டு.
7 சம்பிரதாயங்களையும் கடைபிடிக்கிறேன்னு சொன்ன என் மனைவி 6 சம்பிரதாயங்கள்லயே போய் சேர்ந்துட்டான். அதனால 7 சம்பிரதாயங்களுக்கு பதிலா 7 கண்டிஷன்ஸ் உங்க முன் வைக்க போறேன். அந்த கண்டிஷன்ஸுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு தயார். கண்டிஷன்ஸா? அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருந்தா நீங்க தைரியமா முன்னாடி வரலாம். அதெல்லாம் இப்ப எதுக்கு ஏஜே? நோ நோ. அது என்ன? அது 7 கண்டிஷன்ஸ் போலோ? என்னுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எனக்கு வரப்போற மனைவிய யாரும் பார்க்காத, யாரும் கேள்விப்படாத மாதிரி நானே தயார் செய்ய. மகாபலிபுரத்துல சிலை செதுக்குற மாதிரி புளிய வச்சு செதுக்குவாரோ? ஐ மீன், என் பொண்டாட்டிய ஒரு ரோபோ மாதிரி நானே தயார் செய்வேன். அந்த ரோபோட ரிமோட் கண்ட்ரோல் எப்பவுமே கைக்குள்ளேயே இருக்கும். இந்த ஒரு கண்டிஷன் போதும், எல்லா பொண்ணுங்களும் தலை தெறிக்க ஓட போறாங்க. பொண்டாட்டிய ரிமோட்ல ஆபரேட் பண்ண போறாரா இந்த இந்திரன் 2.0. ரோபோக்கு எல்லாம் இதையும் இருக்காது மிஸ்டர் ஹிட்லர். என்னுடைய 2வது கண்டிஷன், என்னோட மனைவிய என்ன மாதிரியே நான் மாத்திக்குவேன். என்ன மாதிரி? என் கேரக்டர் மாதிரி. ஐயோ, உன்ன மாதிரி இன்னொருத்தரா? நீ ஒரு ஆளே போதும்பா, அதுக்கே இந்த உலகம் தாங்காது. 3வது கண்டிஷன், எனக்கு வரப்போற மனைவி என் வீட்டுல ஒரு வேலைக்காரியா தான் இருக்கு.